அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கும், அவர்களுடைய வேலை தொழில் ஆரோக்கியங்களானது எப்படி அமைய போகிறது, அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் இருமுறை சுக்கிர பயிற்சியானது ஏற்படுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய கடைசி டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடக்க உள்ளன. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கையினுடைய காரணமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதன் பின்பு இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களது ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் மற்றும் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என வலம் வருகின்றன. மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3/12/2024 அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 15/12/2024 அன்று சூரியன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 30/12/2024 அன்று சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகளானது உண்டாகுங்க. போட்டிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கும். சின்ன விஷயங்களால் மன நிறைவுகளானது உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களால் பார்த்தீங்கன்னா அமைதியின்மையானது ஏற்படுங்க. அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. எந்த ஒரு செயலையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது நீங்கி விருத்தி அடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகளானது உண்டாகலாங்க. திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையினால காரியங்களை பார்த்தீங்கன்னா எளிதாகவே செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும். கலைத்துறையினருக்கு யாரையுமே பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்களானது ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளுமே பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. தேடி போனதுமே தானாகவே சேரும். அறிவுத்திறன்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதையும் கழிப்பீர்கள். தொழிலானது சிறப்பான முன்னேற்றத்தை பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கி முன்னேற்றங்களானது உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். போல இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களானது தீருங்க. எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில் கௌரவங்களானது கூடும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு சாதகமான முடிவை பெறும். மனதில் உற்சாகங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகங்கள் தொடர்பான பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும். தேவையான உதவியும் கிடைக்குங்க. கடன் பிரச்சனையானது குறையும். முன்னேற தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் இந்த மாதத்தில் மனதில் தன்னம்பிக்கையானது ஏற்படும். துணிச்சலாக எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள். சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களது எண்ணப்படியே எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டங்கள் செல்லும். கௌரவங்களும் அந்தஸ்தும் உயரும். வீண் செலவுகளானது உண்டாகும்.
மேலுமே இந்த மாதத்தில் வீடு மனை வாங்க தடை, சுபகாரியங்கள் செய்வதற்கு தடைகள், நற்செயல்கள் எது செய்வதற்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளானது நீங்குங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள், பிணக்குகள் நீங்கி புதிய விதமான ஒரு உறவுகளானது உங்களுக்கு நீடிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும். அதேபோல் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் குழப்பங்கள், கற்பனைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனத்தோடு செய்ய வேண்டும். அனுபவமிக்கவர்களுடன் கலந்து ஆலோசித்து முதலீடு செய்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய முயற்சிகளானது வீண் போகாது. குடும்பத்தில் பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கவனங்கள் தேவை. உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு மறையுங்க. கவனங்கள் தேவை. அதே போல வீண் வாக்குவாதங்களானது வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களானது ஏற்படும். கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலங்கள் இது. வாய்ப்புகளானது உங்களுக்கு குவியுங்க. புத்தி சாதுரியத்துடன் கையாளுவதனால லாபமான ஒரு காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்குமே இனிமையான செய்திகளானது தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளானது உண்டாக வாய்ப்புகளும் இருப்பதனால கவனமுடன் இருப்பது நல்லது. பெண்கள் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியுமே விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது கவனங்கள் தேவை. அதே போல இந்த மாதத்தில் உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது உண்டாகலாம். கவனங்கள் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனங்கள் தேவை. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்களானது உங்களுக்கு நடக்கலாங்க. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது மறையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. மறைமுக எதிர்ப்புகளும் குறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்களானது நீங்குங்க. உடல் ஆரோக்கியங்களானது பெறும். வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன்களும் கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே மிகவும் அக்கறையை காட்டுவீர்கள். அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான போட்டிகளானது நீங்குங்க. மனதில் உற்சாகங்களானது உண்டாகும். புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள். பொருளாதார உயர்வுகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். சக ஊழியர்களினுடைய உதவியும் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளானது விலகுங்க. அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகளானது நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்புகளானது மாறும். குழந்தைகளினுடைய நலனில் நீங்கள் அக்கறையை காட்டுவதன் மூலமாக அவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். மன நிம்மதியானது உண்டாகுங்க. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்குங்க. பெண்கள் எந்த ஒரு செயலையுமே மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுடன் இருந்த தகராறுகளானது தீருங்க. உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலுமே நிறைவாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. மனோதிடங்களானது உண்டாகுங்க. கடன்கள் நோய்களானது தீரும். விவாதம் தொடர்பான காரியங்களானது நல்லபடியாகவே நடந்து முடியுங்க. நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பீர்கள். மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை காண்பதில் வேகத்தை காட்டுவீர்கள். எதிலுமே உற்சாகத்துடன் நீங்கள் ஈடுபடுவீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாங்க. உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே உட்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகளானது இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகளானது இனிதே நடந்தேறும். பார்த்தீங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டி தேர்வுகளானது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சிலர் பார்த்தீங்கன்னா கல்வி பயில வேலூருக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். மேலும் பரிகாரமாக முருகனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகளானது தீரும். காரிய வெற்றியானது உண்டாகுங்க. தொழிலில் வியாபாரங்களானது சிறக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற
சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.